வரைக்கும் சொல்லுவேன். பசங்கிட்ட இப்பயே நான் சொல்லி வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் எனக்கு அப்பா தான்டா அப்படி, நெக்ஸ்ட் நீ வேணா தேர்ட் வேணா பாப்பா அப்படின்னு. அவங்க வேணா சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் பாப்பா வர வரைக்கும் நான் இப்ப பாப்பா வந்ததுக்கு அப்புறம் பாப்பா தான் ஃபர்ஸ்ட்ன்ட்டாங்க. ஆனா எனக்கு சாகுற வரைக்கும் இவங்க தான் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண விரும்புறேன். I love you so much. லவ் யூ டு. அவர் வெக்கப்படுறாருங்க. இல்லடா இது எதிர்பார்க்கல. நேத்து நாங்க பீச் போயிருந்தோம். அந்த பொக்கே வித்த இடம் எனக்கு தெரியல, என்னால வாங்க முடியல. அங்க நிறைய பேர் கையில வச்சிருந்தாங்க. ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன், கடை சொன்னாங்க, நான் சரியா வாங்க முடியல. எனக்கு போற வழியில இருந்துச்சு, இவனுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு நான் வீட்ல போய் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு வச்சிருந்தேன். எனக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு, இப்போவே ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. பாப்பாவோட ஹஸ்பண்ட் முக்கியன்ற மாதிரி சொன்னீங்களா? ஏன் ஆக்சுவலி இவங்க எல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இதே மாதிரி இவனுக்கு ஒரு ஒய்ஃபோ அவளுக்கு ஒரு ஹஸ்பண்டோ தேடிட்டு போயிருப்பாங்க. கடைசி வரைக்கும் கூட இருக்க போது இவங்க மட்டும்தான். 2 குழந்தையுமே பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தை அப்பா தான். இவங்க ஜாபுக்காக இங்க வந்துருவாங்க. பாப்பா கூட நான் தான் இருந்தேன். 2 குழந்தையும் சொன்ன போத வார்த்தை அப்பா. அம்மா சொல்லணும் எல்லாரும் அப்பா சொல்லக்கூடாது, உடம்பு சரியில்லாம போயிரும் சொல்லுவாங்க. சொல்லி கொடுத்தாலுமே அம்மாங்கிற வார்த்தை வரல, அப்பா தான் ஃபர்ஸ்ட். 2 பசங்களும் பேசினது அப்பா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்டுக்கு உங்க மேல லவ் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி உங்களுக்கு குறையெல்லாம் இல்ல, ஆனாலும் குறைஞ்ச மாதிரி தான். இவன் ஃபர்ஸ்ட் பையன், செகண்ட் வந்துட்டு பொண்ணு. இப்ப கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். என் பொண்ணுக்கு இன்னும் எதுவுமே வாங்கல, எனக்கும் தான் வாங்கல, ஆனா கண்டுக்கல. என் பொண்ணுக்கு இன்னும் வாங்கல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு வராங்க. செகண்ட் குழந்தைய நான் வந்துட்டு ஏன்னா பெத்துக்கிட்டோன்னு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் குழந்தை